எனக்கு ஒரு சில விளக்கங்கள் நீங்க துவங்கிக்கு முன்னும் நான் கேட்கலாமா? ஓ, தாராளமா கேளுங்க. ஓ, இது தொடர்ந்து 7 நாளும் இருக்குமா? எனக்கு ஒண்ணு ஒரு அறிவித்தலும் தெரியாதானே, அதால கேட்கிறேன். அஹ், சனிக்கிழமை மட்டும் இல்ல, வாணி சொல்றீங்களா? இல்லை சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. சனிக்கிழமை மட்டும் வேலை காலையில இல்ல, மற்றபடி எல்லா நாட்களும் இருக்கிறது. ஓ, என்னண்டா டீச்சர், எங்களுக்கு எனக்கு ஞாயிற்றுக்கிழமையில சேர்ச் இருக்கிறபடியாத்தான் நான் யோசிச்சேன். நான் ஆ, பரவாயில்ல. நீங்க ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது அன்றைக்கு உங்களால பங்கு கொள்ள முடியாது. நீங்க பதிஞ்சும் அனுப்பலாம், ஆனா உங்களோட விருப்பப்படி செய்யும். பதிஞ்சு அனுப்பலாம். ஓகே. ஓ, என்னவா நீ அப்படியல்ல? சிந்தனை அப்படியும் செய்யலாம். நீங்கள் ஒரு நீதிநீட்ட கேட்டுட்டு ஆ. எப்படி செய்கிறதுன்ட்டு செய்து கொள்ளுங்க. ஆனால் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் இதே நேரத்துக்கு இருக்கும். ஓகே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிறு பரவாயில்ல, அதை தவிக்கலாம், பிரச்சனை இல்லை. தவிக்கிறண்டா தவிக்கலாம், அல்லது நீங்கள் பதிவில் அனுப்பலாம். ஆனால் நீதினியிடம் கேட்டீங்கன்னா அவர் எப்படின்னு சொல்லிக்கொள்ளார் ஒரு முறை. நீதி லக்ஷியா கிட்ட. ஓகே, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சரி. ஓகே, சரி. நம்மளான உறவுகள் அனைவருக்கும் இனிதான வெள்ளி பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரைக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி தானே பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய 4 ஆட்சியாளர்கள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். நேரம் 8 மணி 7 நிமிடங்கள் 11ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 மற்றும் ஒரு வெள்ளிக்காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே சிந்தனை நேரம் தொகுப்படுத்தாமல் இருக்க, அதனைத் தொடர்ந்து பன்னிசை நேரம் இடம்பெற்றுக் கொள்ளும். தொடர்ந்து கேள்விக்கணைகள் செல்வி நித்யானந்தன் அவர்கள், தொடர்ந்து சொல் விளையாட்டு சொல்தவர்கள் தொகுப்போடு ஜெயமலை ஜெயம் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். ஆர்வமாகின்றது சிந்தனை நேரம். வணக்கம் தமிழக்கா, வாருங்கள். வணக்கம் வாணி, மிக்க நன்றி வாணி. காலை மும்மத சிந்தனை நேரத்தில் பாலனவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம். உமது அன்பான சகோதரி திருமதி தவமன் கல்விராஜன். நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? வணக்கம், உற்சாகமாக இருக்கிறேன், மிக்க நன்றி. நீங்கள்? நிலத்தோடு உற்சாகத்தோடு இருக்கிற நன்றி சகோதரி. அப்படியே அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் காலை வணக்கங்களை குறிக்கொண்டு அவருடைய சூழ்நிலங்களை விசாரித்தபடி முதற்கண் இந்த நாளை கால தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசு ராஜாவுக்கு இருதயத்தில் ஆழத்திலிருந்து கோடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு நமது அன்பாக பாமூர்த்தி அதிபர் திருவாளர் நடாம குடும்பத்தினரையும் மற்றும் பாமூர்த்தி கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் மாற்றிக்கொண்டு சகோதரி, பழமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 10-20 முடிய. இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினார். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர், இவர் பிசாசுகளின் தலைவனாகிய பெயர் செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறார் என்றார்கள். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால்
அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்க பெயர் செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே, நான் பெயர் செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கவளாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சி சகோதரி சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். எமக்காக பாரம் சுமக்கும் ஏசையா, எம் பாவம் தீர்க்க வந்த ஏசையா, எமக்காக பாரம் சுமக்கும் ஏசையா, எம் பாவம் தீர்க்க வந்த ஏசையா, நாம் செய்த பாவம் எங்களிடம் ஏசையா, இன்னும் மேலும் தேடுகிறோம் ஏசையா, நாம் செய்த பாவம் எங்களிடம் ஏசையா, இன்னும் உம்மை தேடுகிறோம் ஏசையா, உமது சொல்லை கேட்கவில்லை ஏசையா, என்றும் உமது பாதம் பணியவில்லை ஏசையா, நம் உமது சொல்லை கேட்கவில்லை ஏசையா, உமது பாதம் பணியவில்லை ஏசையா, வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை ஏசையா, வரம் தந்து வாழவிடும் ஏசையா, எங்கள் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை ஏசையா, வரம் தந்து வாழவிடும் ஏசையா, பாவிகளம்மை மன்னியும் ஏசையா, பரலோக ராஜ்யம் தாரும் ஏசையா, பக்தியோடு ஜெபிக்கிறோம் ஏசையா, உம் பாதத்தண்டை வருகிறோமே ஏசையா, நாம் பக்தியோடு ஜெபிக்கிறோம் ஏசையா, உம் பாதத்தண்டை வருகிறோமே ஏசையா. அன்பான ஜேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காலத்த கிருபைகளுக்காக ஜேசுராஜனுக்கு மீண்டும் ஒருவரை சொல்லிக்கொண்டு, அன்பான தகப்பனே, உங்களுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்று கூடவே இருந்து ஆசீர்வதிக்கிறாயா, கோடி அனுசரித்திருந்த தகப்பனே, சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. மற்ற தகப்பனே, உங்களோட பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு கூடவே கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. பிறர் மூலம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ, இந்த சண்டைகளோ, இந்த கொள்ளைகளோ ஒருவருக்கு மனதாத வண்ணம் தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பாதுகாத்து விடுறமைக்காக ஜேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு மணி செலுத்துவோம் தகப்பனே, சோத்திரம் ராஜா. அடுத்து உங்களுடைய பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ஒரு பரிசுத்தமுள்ள கல்வாரி ரத்தத்தினால் நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் எல்லோருடைய பாவங்களை கழுவி ஆசீர்வதிக்கமைக்காக ஜேசுராஜனுக்கு மீண்டும் கோடான கோடி அனுசரித்தாப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கு நிறைந்த ஞானத்தையும் செல்லுணவெல்லாம் உங்கள் பாதுகாப்பின் கூடவே கவர்மெண்ட் ஜெபிக்கிறேன் ராஜா. அதுக்காக அனுசரித்தாப்பனே, சோத்திரம். மற்றும் பாமோத்தில் அதிபர் குடும்பம் கைது செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தவன் சொல்லி சப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சௌரி விடப்பட்ட. நன்றி, வணக்கம். நன்றி பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் அந்தனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இயேசுவே எங்கள் பாவ
பிழைகளை மன்னித்திட வேண்டுகின்றோம். இயேசுவே நரக நெருப்பில் நின்று அம்மை இரட்சித்திட வேண்டுகின்றோம். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே மற்றும் தங்கை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? உற்சாகமாக இருக்கின்றேன். நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர 1827 தவக்காலம் 5ஆம் வாரம் என்று 6ஆம் வெள்ளி தினமாகும். இன்று திருவை புனித ஸ்தானிஸ்லாஸ் அவர்களை நினைவு கூறுகின்றனர். அன்பான உறவுகளே, இத்தவக்காலத்தின் தொடக்கம் ஆதி மனிதன் செய்த பாவத்தினால் சாபத்துக்குள்ளாகி பாவச்சேற்றில் மூழ்கி கிடக்கும் சமூகத்தை தட்டி எழுப்பி பாவத்தை உணர்த்தி அதற்குரிய பரிகாரத்தை தேடி விடுதலை அடைந்து இறை அன்பில் மகிழ்ச்சியாக வாழ இறைவன் அழைக்கும் காலம். பிறரை அன்பு செய்து பகிர்ந்து வாழ இறைவன் அழைக்கின்றார். இது கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கோ அல்லது சபையைச் சேர்ந்த மக்களுக்கோ உரிய தனிப்பட்ட அழைப்பு அல்ல. தவிரவும் இவ்வழைப்பு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட தனது மக்களை இறைவன் அழைக்கின்றார். ஆகவே இத்தவக்காலம் கிறிஸ்தவ மக்களுக்கானது அல்ல, அனைத்து புறசமய மக்களுக்காகவும், அதாவது இந்து, சம, சமண, பௌத்த, சீக்கிய, யூத, இஸ்லாமிய மக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார் இறைவன். ஏனென்றால் இக்கடைசி கால கட்டத்தில் இறைவாக்கினர்களால் முன்மொழியப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இத்தவக்காலம் நாம் வாழ்வழிக்கட்டும், வழி தொடர இறைவனின் ஆசி நமக்கு கிடைக்கட்டும். ஆகவே இன்றைய நாளிலே தவக்கால சிந்தனை துளிகளாக எரேமியா ஆகமத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் வசனங்கள் 10 முதல் 13 வரை. அந்நாட்களில் எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்ளுகின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கின்றார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவர் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியில் நின்று விடுவித்தார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. லேசான காரியம் உமக்கு அது லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். நம் இயேசுவுக்கு லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாள் வீழ்ந்ததும் லேசான காரியம்.
கூழாங்கல்லாலே கோலியான் வீழ்ந்ததும் லேசான காரியம். ஆழ்கடல் மீதனில் வரி பணம் பெறுவதும் லேசான காரியம். ஆழ்கடல் மீதனில் வரி பணம் பெறுவதும் லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். நம் இயேசுவுக்கு லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். வாழ்த்தொலியாக ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 31 42 வரை. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசுவோ, தந்தையின் ஆற்றலால் மேலான செயல்கள் பல உங்களுக்கு செய்து காட்டியிருக்கின்றேன், அவற்றில் எச்செயலுக்காக என்னை கல்லால் எறிய போகிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, மேலான செயல்களுக்காக அல்ல, நாங்கள் உன்னை கல்லால் எறியவில்லை, தேவ நிந்தனை சொன்னதற்காக அப்படி செய்கிறோம், ஏனெனில் நீ மனிதனாயிருந்தும் உன்னை கடவுளாக்கிக் கொள்ளுகின்றாய் என்றார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் தேவர்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் சட்டத்தில் எழுதி உள்ளதன்றோ? எனவே கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அச்சட்டம் கூறுகின்றது. இனி மறைநூல் ஒழிந்து போக முடியாதாயின் தந்தையால் அச்சிக்கப்பெற்று உலகிற்கு அனுப்பப்பட்ட நான் என்னை கடவுளின் மகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக தூஷணம் சொல்லுகின்றாய் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தையின் செயல்களை செய்யாவிடில் நீங்கள் என்னை விசுவசிக்க வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை விசுவசிக்காவிட்டாலும் என் செயல்களையாவது நம்புங்கள். இங்க நம் தந்தை என்னிலும் நான் தந்தையிலும் இருக்கின்றோம் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அவ்வறிவில் நீங்கள் லேகு கொள்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை பிடிக்க பார்த்தனர். அவரோ அவர்கள் கையில் இருந்து தப்பிச் சென்றார். இயேசு மீண்டும் யோர்தானை கடந்து அருளப்பர் முதலில் ஞானஸ்நானம் கொடுத்து வந்த இடத்திற்கு சென்றார். அவர் அங்கு தங்கியிருந்த போது பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் அருளப்பர் ஓர் அருங்குறையும் செய்யவில்லை, ஆனால் அருளப்பர் இவரை பற்றி கூறியதெல்லாம் மெய்யாயிற்று என்று பேசிக் கொண்டனர். அங்கே பலர் அவரில் விசுவாசம் கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தவக்கால சிந்தனையாக, என் செயல்களையாவது நம்புங்கள், என்னை விசுவசிக்காவிட்டாலும் என் செயல்களையாவது நம்புங்கள், தந்தை என்னிலும் நான் தந்தையிலும் இருக்கின்றோம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள், அவ்வறிவில் நிலை கொள்வீர்கள் என்றார். கருமமே உருவான இந்த யூதர்கள் எந்த அறிவில் நிலை கொள்ளுகிறார்கள், எந்த அறிவில் நிலை கொள்வார்கள் என்று இயேசு இங்கே கூறுகின்றார். மெசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை இறைவனின் மகன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இத்தனைக்கும் பொதுவில் எந்த அறிவில் நிலை கொள்வீர்கள் என்கின்றார் இயேசு. இவர்களுடைய முரட்டுத்தனமும் இவர்களுடைய காழ்ப்புணர்ச்சியும் இவரை இயேசுவை குறை கூறுவதற்கும் அவரை கொலை செய்வதற்கும் இட்டுச் செல்லுகின்றது. தவக்காலத்தின் இறுதி வாரத்தில் இருக்கின்றோம்.
நாளை மறுதினம் குருத்தோலை ஞாயிறு. அந்த எருசலேம் நகரிலே எந்த மக்களுக்கு அதை சூழ உள்ள நகர்களிலும் பட்டினங்களிலும் எந்தெந்த மக்களுக்கெல்லாம் இயேசு அவர்களுக்காக கை வைத்து ஜெபித்து பேய் பிணிகளை குணமாக்கி சாத்தானை விரட்டி அவர்களுக்கு புத்துயிர் அளித்தாரோ அதே மக்கள் நாளை மறுதினம் எருசலேமிலே கூடுகின்றார்கள். குருத்தோலைகளை பரப்பி நிலப்பாவாடைகளை விரித்து தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஓசன்னா பாடும் காலம் நாளை மறுதினமாகும். கல்வாரி மலைக்கு இட்டுச் சென்று அங்கே பலி கொடுக்கும் காலம் என்பதால் இயேசுவுக்கு வழி அனுப்ப இவர்கள் வழி தேடுகின்றார்கள், வாழ்த்துரைக்கின்றார்கள். அன்பான உறவுகளே, தந்தையோடு நான் இருக்கின்றேன், நான் அவரோடு இருக்கின்றேன் என்பதற்காக கல்வாரி மலையிலே அவர் கடைசியாக மரிக்கும் போது தந்தையே என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி இயேசு கூறிய அந்த வார்த்தைகளால் இதற்கு சான்றாகும். இருந்தாலும் நான் தனியாக இல்லை, என் தந்தை என்னோடு இருக்கின்றார் என்கின்றார் இயேசு. இயேசு தம் பணிவாழ்வில் அவர் சந்தித்த எதிர்ப்புகள் பல. அவர் தம் சொந்த மக்களாகவேயே புறக்கணிக்கப்பட்டார். தாம் இறைமகன் என்ற உண்மையை எடுத்துரைத்ததற்காக அவரை ஏளனம் செய்தனர். அவரை கல்லால் எறிந்து கொன்றுவிட முயற்சி செய்தனர். சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தெய்வ நிந்தனை என்ற பணியை அவர் மீது சுமத்தினர். எனினும் இயேசு நம்மை மீட்கவே இவ்வுலகிற்கு வந்தார். அதற்காகவே இவ்வளவு பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார். பாவிகளாக இருந்த போதும் நமக்காக தம் உயிரையே கொடுத்தார். கடவுளை பழிக்கின்றவனை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யூத சட்டம் லேவியர் அதிகாரம் 24 லேவியர் ஆகமம் 24வது அதிகாரம் 16வது வசனத்திலே கூறுகின்றது. இயேசு கடவுளை பழித்துரைத்து விட்டார் என்பதற்காக இன்றைய நற்செய்தியிலே யூதர்கள் அவர் மீது 3ஆம் முறையாக கற்களால் எறிய முயற்சி செய்வதை குறித்து பார்க்கின்றோம். அப்போது இயேசு அவர்களிடம், நீங்கள் தெய்வங்கள் என்று திருப்பாடல் 82 இடம்பெறும் இறைவாக்கை மேற்கோள் காட்டி பேசுகின்றோம். இந்த இறைவாக்கு பகுதி நேர்மையற்ற நடுவர்களை தெய்வங்கள் என்று கூறும். நேர்மையற்ற நடுவர்களே தெய்வங்களாக இருக்கும் போது மூவொரு கடவுளில் 2ஆம் ஆள் தன்னை கடவுளாய் கொண்டதில் இன்ன பிழை தவறுதான் இருக்கின்றது என்பதை இன்றைய தவக்கால சிந்தனை கேட்கின்றோம். இயேசுவை நம்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற போதே நமக்கு மீட்பு உண்டு. அன்பான உறவுகளே, தவக்காலத்தின் நாட்கள் என்றபடியால் சிறிது நேரம் எடுத்து நான் இந்த தவக்கால சிந்தனைகளை தர வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாக இருக்கின்றேன். ஆகவே தயவு செய்து பொறுமை காத்து இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று உறுதியாக நம்புகின்றேன். உங்கள் அனைவர் மேலும் இறையாசி தங்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிறைந்து வழிந்து உங்களுக்கு அந்த அருளை தருவாராக. சர்வதயாபர இயேசுவே, பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சகலவாதங்களை தீர அனுபவித்து பாவிகளிடேற்றம் முகியமுமித்து சீவவலியாக பிராணனை கொடுத்த என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இத்தவக்கால சிந்தனைக்கு இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடபெறும் இன்றைய நாளிலே இதை ஒருங்கிணைத்து வணங்கி கொண்டிருந்த சுமது அன்பு தங்கை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் தங்கை கலைவாணி மோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் மீண்டுமாக சந்திப்போம். திரபமீக்கன் போபுத்தூஸ். நன்றி, வணக்கம். நன்றி டேவிட் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸாளர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். மகிழ்வாக இருக்கிறீங்களா என்று கேட்டுக்கொண்டு. உற்சாகமாக இருக்கிறேன். நீங்கள்? நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பாமு உறவுகளுக்கும் நடாமுகன் அவர்களுக்கும் பாய் உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு என்னுடைய இன்றைய உரை வார்த்தையின் சிந்தனையாக நாங்கள் இந்த தவக்காலத்தில் இருக்கின்றோம். இந்த தவக்காலத்தில் நாங்கள் என்னுடைய சிந்தனை தொடர் 1645 என்று கூறிக்கொண்டு இந்த தவக்கால சிந்தனை வாழ்க்கையில் இரு முனைகளின் மோதல் காட்சிகளை உலகியலில் காணலாம். வாழ்க்கையை
வாழ்க்கையின் இரு முனைகளின் மோதல்களை இந்த உலகியலில் காணலாம். விவிலிய பார்வையிலும் இந்த மோதல் உள்ளது. வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் ஒரு போராட்டமாகவே சித்தரிக்கப்படுகின்றது. விவிலியம் தந்தையின் அன்பும் யூதர்களின் பொறாமையும் இயேசுவை மையப்படுத்தி போராடுகின்றன. மானுட மன அரங்கில் கிளர்ந்தெழும் அரக்கத்தனத்துக்கும் தெய்வத்துக்கும் நிகழும் போராட்டம். நிறைவில் மனிதன் பெறும் மீட்பு, தீமையின் அழிவுக்கு ஏற்படும் நன்மையின் நட்டம். அதாவது அன்பு சிலுவையில் அறையப்படும் பொழுது அவலம் சுரக்கின்றது. இயேசுவின் வாழ்க்கையை வடித்தெடுக்கும் போது ஆன்ம நலத்துக்கு கல்வாரி நிச்சயம் உண்டு. பாவத்தின் அழிவிற்கும் இயேசுவின் மீட்பிற்கும் கல்வாரியின் திண்மை மிக முக்கியம். கல்வாரியிலே இயேசுவின் வலப்பக்கம் அறையப்பட்டிருக்கும் கள்வன். இவனின் வாழ்வும் அவன் பெற்ற தாழ்வும் இறுதியில் மீள்வும் கொடுத்த விண்ணக வாழ்வும் மாண்பும் நினைத்தாலே ஆச்சரியம். பரபாஸ் போன்ற தீய சக்திகளுள் ஒன்றாக கருதப்பட்ட சிலுவை மரணத்தை பெற்றவன். இயேசுவோடு பழகிய சீடர்கள் பெண்களை விட மிக அருகில் சிலுவையில் 6 மணி நேரம் பரமனோடு வாழ்ந்தவன். இவன் கதை விவிலியத்தில் மிக சிறியதாகவே பேசப்படுகின்றது. கடைநிலையில் வாழ்ந்தவன். பித்தளை தகடு ஒன்று 10 மாற்றி தங்கமாகின்ற நிகழ்வு மிகச்சிறந்த இறை இயலை கூறுகின்றது. நீ மெசியா அல்லவா, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று இடதுபுற கள்வன் பழிக்கின்ற பொழுது அதற்கு பதிலாக மனம் மாறிய கள்வன், கடவுள் மட்டில் உனக்கு அச்சமே இல்லையா என்று அவனை அதட்டும் பொழுதுதான் நாம் அவனை பார்க்கின்றோம். தீயவனாக விலங்காக வாழ்ந்து மரண தண்டனை பெற்றவன் இப்பொழுது இயேசுவுக்காக பேசுகின்றான். கள்வனின் அகமனதில் தூய அறிவும் ஞானமும் தோன்றுகின்றன. அருகில் இருப்பவன் சாதாரண மனிதனல்ல என்று கூறும் அகமனம் வெளிப்படுகின்றது. கடவுளுக்கு பயப்படுவதே ஞானத்தின் முதற்படி என்று கால் வைக்கின்றான். மனமாற்றம் பெற்றவன் கூறுகின்றான். மனமாற்றம் பெற்று அவன் கூறுகின்றான், இவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லை. இயேசு தம்மை துன்புறுத்தும் வேளை துன்புறுத்துபவரை மன்னிக்க மன்றாடுவதை இவன் வெகு அருகில் இருந்து கேட்டிருப்பான். கள்வன் கேட்டது இயேசுவின் குரலை. அவன் கண்டது இயேசுவின் திருமேனியையும் சிலுவையில் உள்ள வாசகத்தையும். அவன் தன் குற்றம் உணர்கின்றான். இயேசுவின் மீது அவனையும் அறியாமல் ஏற்பட்ட பக்தி அவன் மனதை உருக்குகின்றது. இருவருமே இறக்கப் போகின்றோம். இந்த நிலையில் அவர் யார் என்பதை உணர்கின்றான். என்னையும் நினைவில் வையும் என்கின்றான். எப்படி? நம்பிக்கை, அவர் மீது கொண்ட முழுமையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பொய்த்து போகாமல் வேதனையான வேளையிலும் வீடு பேற்றை அருளும் பரிசாக இன்றே என்னுடன் பரகதி இருப்பாய் என்கின்றார் இயேசு. விண்ணப்பம் செய்தான், விண்ணகம் கண்டான். இந்த ஒப்புரவால் மானுடம் வென்றது. இறைவன் மீது வைத்த நம்பிக்கையால் ஒவ்வொரு விழையும் எதிர்வினை கொண்டதாக, ஒவ்வொரு காரணமும் காரியத்தில் விளைய, ஒவ்வொரு வருந்துதலும் மீட்புக்கு கதவு திறக்கின்றது. வாழ்க்கையின் உயரங்களுக்கும் ஆழங்களுக்கும் அழைத்து செல்ல அனுபவம் சிலுவை வழங்கிடும் இடம் கல்வாரி. நம்பிக்கையோடு அங்கே நிற்கும் சிலுவையை சிந்தனையில் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு, கல்வாரி பாடத்தை கற்று தர வேண்டும், கற்றிட்ட பாடத்தை வாழ வர வேண்டும். கல்வாரி பாடத்தை கற்று தர வேண்டும், கற்றிட்ட பாடத்தை வாழ வர வேண்டும். இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ ஏதோ என்னை அடைந்தாலும், மகிழ்ச்சியோ மனத்துயரோ ஏதோ என்னை பார்த்தாலும், எனக்கென்று நான் கொண்ட அனைத்துமே பிரிந்தாலும், எனக்கென்று நீருண்டு
கல்வாரி பாடத்தை கற்று தர வேண்டும், கற்றிட்ட பாடத்தை வாழ வர வேண்டும். கல்வாரி பாடத்தை கற்று தர வேண்டும், கற்றிட்ட பாடத்தை வாழ வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டிருக்கின்றவர்களே, உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் சிந்தனைகள் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். இன்றைய வெள்ளி பொழுதினிலே இந்த பாமுகத்திலே கிடைக்க இணைந்து வழங்கப்படுகின்ற பண்டிகைகள் இறைவனின் மனதை உறுத்த வேண்டும். அவர் அந்த பாமுகத்துக்கு நிறைவான ஆசிரியையும் வேண்டுவோருக்கும் நல்ல நிறைவான அன்பையும் பொழிந்து எல்லோரையும் நலமாக காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் அன்பாக விடைபெறுகிறேன். அவர்களே நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நேவிஸ் பிரிட்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அடுத்து அனாதர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்றைய இந்த புதிய நாளில் எங்கள் எல்லோரையும் இணைத்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த பாமுகம் வானொலி வழியாக எங்களுடைய ஆன்மீக பகிர்வுகளை ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கு முதல் கண்ணம் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று திருப்பாடல் 46 நம்மோடு வாழும் கடவுள். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடல்கள் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலில் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றில் பெருங்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுள் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்குண்டு. வேற்றினத்தார் கலக்கமுற்றனர், அரசுகள் ஆட்டம் கண்டன. கடவுளின் குரல் முழங்குகின்றது, பூவுலகம் கரைந்தது, படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோப்பின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆட்சியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். உலகின் கடை எல்லை வரை போர்களை தடுத்து நிறுத்துகின்றார், வில்லை ஒடிக்கின்றார், ஈட்டியை முறிக்கின்றார், தேர்களை தீக்கு இரையாக்குகின்றார். அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். வேற்றினத்தாரிடையே நான் உயர்ந்திருப்பேன். பூவுலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோப்பின் கடவுளே நமக்கு அரண். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் எல்லோரும் பொறுமையின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய செயல்களுக்கு உடனடியான பலனை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுக்காக ஆண்டவருடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்வதில்லை. அவரை விட்டு நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். உதாரணமாக எங்களுடைய குழந்தைகள் கேட்கும் பொழுது நாங்கள் உடனே அதை பெற்றுக் கொடுக்கின்றோம். குழந்தைகளும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். இன்றைக்கு இளைய சமுதாயம் எல்லாவற்றையும் தன்னதாக்கி கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடவுள் எங்களுக்கு ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிற அந்த வழியை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. கடவுள் ஒரு திட்டத்தோடு தான் நாம் எல்லோரையும் படைத்திருக்கின்றார்.
அதே திட்டத்தோடு தான் இன்று அவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் நாங்கள் ஒருபோதும் அவருடைய வழியையும் அவருடைய திட்டங்களையும் நாங்கள் அறிந்து கொள்வதில்லை. எதிர்காலத்தை நாங்கள் நிதானமாக சிந்திப்பதில்லை. பெரியவர்கள் மட்டுமல்ல, இளைய சமுதாயம் கூட அப்படித்தான் இன்று வாழ்கின்றது. கடவுளின் திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் நாங்கள் எங்களுடைய பார்வையில் நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மனதில் எழும் அந்த எண்ணத்தின்படி நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். கடவுளின் திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் நாங்கள் செய்வது எல்லாம் கடவுளுக்கு எதிராக செய்யும் ஒரு செயலாகத்தான் நான் எண்ணுகின்றேன். கடவுள் ஒரு திட்டத்தை தான் வைத்திருக்கின்றார். உதாரணமாக கடவுளுடைய ஆண்டவருடைய முதல் அதிசயம், முதலாவது அதிசயம் கானாவூர் திருமணத்தில் அன்னை மரியாவும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டிருந்தார். அன்னை மரியாவுக்கு தன்னுடைய மகனை மிகவும் பிடிக்கும். அதே மாதிரி இயேசுவுக்கும் தன்னுடைய தாயாரை மிகவும் பிடிக்கும். அந்த இடத்தில் ரசம் தீந்து விடுகிறது. அன்னை மரியா தன் மகனை பார்த்து கேட்கின்றார், மகனே, இந்த ரசம் தீந்து விட்டது, என்ன செய்யலாம் என்று கேட்கும்போது தாக்கி மகன் கொடுத்த பதில், அம்மா, இன்னும் என் நேரம் வரவில்லை என்று. அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம், கடவுள் ஒரு நேரத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த நேரத்தின்படிதான் எங்களுக்கு எல்லாம் செய்வார். நாங்கள் அவசரமாக குழந்தைகள் என்ன கேட்கின்றார்கள், என்ன செய்கின்றார்கள் என்று அவர்களை நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொடுக்கின்றோம். அவர்களுக்கான புத்தியோ அவர்களுக்கான விவிலிய வார்த்தைகளையோ நாங்கள் அவர்களுடன் பகிர்வதில்லை. ஆகையால் நாம் கடவுளின் திட்டத்திற்கேற்ப நாம் வாழவும், அவர் எங்களுக்கு தரும் எதிர்காலத்தில் அவர் தரப்போகும் இதை நாங்கள் நிதானமாக பெற்றுக்கொள்ளவும், அதற்கான நேரத்தை நாங்கள் காத்திருப்போம், அதற்கான நேரம் வரும் என்று காத்திருப்போம் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஆண்டவருக்கும் இந்த பாமுக வானொலி வாணி அவர்களுக்கும் ஆசிரியர் கல்விராஜன் அவர்களுக்கும் நன்றி கூறுவதோடு, இறைவன் இந்த நாளில், புதிய நாளில் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதித்து, இன்று வைத்தியசாலைகளில், வயோதிபர் இல்லங்களில் எத்தனையோ பேர் நோயினால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு இந்த நோய் நீங்கி விடாதா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் முழு மனதோடு வேண்டிக் கொண்டு, இன்றைய இளைய சமுதாயத்திற்காகவும் வேண்டிக் கொண்டு, இறைவன் என்றென்றும் அவர்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்று, அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடி, தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமீன். நன்றி அனாதர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். வாணி, கங்கா ஸ்டாலினுடைய பாடல் இருக்கிறது, அதை தந்து சிந்தனை நேரத்தை நிறைவு செய்வோம். என்ன வாணி? தங்கை அவர்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தியை கூறிக்கொண்டு, மேலும் தங்கை அனா அவர்களே, இன்றைய நாளிலேயும் எங்களுடன் இணைந்திருந்து இந்த சங்கீதத்தை தந்து, இந்த திருப்பாடலை தந்து, அதற்குரிய விளக்கங்களையும் தர இறைவன் உங்களுக்கு சிறந்த ஞானத்தை தந்து ஆவியினாலே வழிநடத்தி இருக்கின்றார். மீண்டுமாக இணைந்து இதில் நீங்கள் தொடர்ந்து எங்களுடன் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை இருவரும் கூப்பி அன்போடு வரவேற்கின்றோம். ஆகவே அன்றைய காலத்திலே சன்ரைஸ் வானொலி என்று தொடங்கிய இது இன்று பாமுகம் டிவி தொலைக்காட்சி என்று பரிணமித்து இன்று வளர்ந்திருக்கின்றது. அதை உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகின்றோம். ஆகவே அது வானொலி அல்ல, இன்று அது தொலைக்காட்சியாக இந்த உலகம் எங்கும் வாழக்கூடிய மக்களை இணைத்து அது வியாபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மிகவும் மகிழ்வுடனும் நன்றியுடனும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இன்றும் இந்த தவக்காலத்திலே நாங்கள் எடுக்கக்கூடிய, சாதாரணமாக எங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நேரம் ஒரு அரை மணி நேரம் தான் எங்கள் எல்லோருக்கும். ஆனால் இன்று இந்த நிர்வாகம், திரு அதிபர் தடமோகன் அவர்களும் தங்கை கலைவாணி மோகன் அவர்களும் இணைந்து ஏதோ ஒரு அருட்சியில், அந்த ஞானத்தில், அந்த இறைவனின் அருளில் இன்றும் எங்களுக்கு இந்த நேரத்தை தந்து, அது ஒரு மணி நேரத்துக்கு கூட வந்து விடுகின்றது. ஆகவே பொறுமை காத்து அவர்கள் இந்த நேரத்தை தந்து இந்த
வார்த்தையை, இந்த இறை நற்செய்தியை, இந்த தவக்கால சிந்தனைகளை நாங்கள் இந்த உலகத்தோடு எமது மக்களோடு பகிர்ந்து கொள்ள எமக்கு இறைவன் அந்த நேரத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு தங்கை அவர்களும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். மூன்றமாக ஒரு முக்கிய விடயம், இதுவரை காலமும் நாங்கள் தியானித்த இந்த தவக்கால சிந்தனை நாளைய தினத்துடன் முடிவடைகின்றது. நாளை மறுதினம் குருத்தொலை ஞாயிறு தொடங்குகின்றது. அடுத்த வாரம் பரிசுத்த வாரமாக திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். மீண்டுமாக ஞாயிறு சிந்தனையோடு திரபம் வீக்கன் போகுத்தோஸ் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னொரு வேண்டுகோள், அடுத்த கிழமை பெரிய வெட்டி வாங்கி எங்களுக்கு. அப்ப நீங்க காலையில மட்டும் வந்து எங்களுக்கு ஒரு மத்தியாலம் எங்களால் உங்களுக்கு ஒதுக்க முடியுமான்னு கேட்டுக்கிறோம். நீங்க விடுமுறை தானே விட போறேன்னு சொன்னீங்க. விளங்கல, என்ன சொல்றீங்க? இல்ல, அடுத்த வாரம் விடுமுறைன்னு தானே சொன்னீங்க வாணி நேற்று. அப்ப அடுத்த வாரம் எங்களுக்கு பெரிய வெள்ளி வருது. அதுதான் அந்த கடைசி வெள்ளி, பெரிய வெள்ளி. அப்ப இந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்காக ஒரு மணித்தியாலம் நீங்க ஒதுக்கி தருவீங்களா? நாங்க அந்த வெள்ளிக்கிழமை சிந்தனையை செய்துட்டு பிறகு முடிச்சு விடுவோம். சரியா பாப்போம். சரியா. நேற்று நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு ராத்திரி நான் நினைச்சு கொண்டே இருந்தாங்க, நேற்று சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லி. அடுத்த வார வெள்ளிக்கிழமையே நாங்க தவற விட்டுருவோம் அந்த வானொலியில. சரி சரி, ஓகே ஓகே, செய்வோம் செய்வோம். நன்றி நன்றி வாணி. அப்போ ஒரு மணித்தியால நாங்க எடுத்துக்கொள்வோம். 9 மணிலேருந்து 10 மணி வரைக்குள்ள நாங்க முடிச்சிடுறோம் வாணி. சரி, அப்படின்னா பார்ப்போம். செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் எடுத்துட்டு வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சியில் செய்வோம். அப்படி என்றால் திங்கள், செவ்வாய், புதன் நடப்படாது சிந்தனை. இல்ல இல்ல, திங்கள் இருக்கு அண்ணா, திங்கள் இருக்கு. திங்கள் சித்திரண்டபடினால இருக்கு, நான் செய்வேன். அதுக்கப்புறம் 4 நாட்கள் தான் நான் நினைச்சேன் நான். அப்ப உங்களுக்கு வெள்ளி இருக்கிறபடினால 3 நாட்கள் நான் எடுத்துக்கொள்றேன். ஓகே, அப்படி சொன்னால் செவ்வாய் புதன் காலை சிந்தனை இருக்காது. செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள். செவ்வாய் புதன் வியாழன் இருக்காது. வெள்ளிக்கிழமை நாங்க அதான். சரி சரி, ஓகே, 3 நாள் செவ்வாய் புதன் வியாழன் இருக்காது. ஓகே ஓகே ஓகே. ஏனென்றால் நான் அந்த பிழைத்திருக்கிற மந்திரம் இன்னும் முடிவடையலை. அதை நான் இன்னும் அந்த பெரிய வெள்ளி வரைக்கும் செய்யலாம் என்று சொல்லியிருந்தேன். சரி, நான் இந்த வாரத்துக்குள்ளே அதை முடித்து விடுகிறேன். அது கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தர வேணும். அடுத்ததாக தங்கை கலைவாணி மோகன் அவர்களுக்கு முக்கியமான ஒரு அன்பான செய்தி. அதாவது நீங்கள் கேட்டிருந்தீங்கள், அன்றைக்கு நான் கோவிலுக்கு போன நேரம் அந்த இதெல்லாம் மூடியிருந்தது என்று சொல்லி. அதாவது ஆமாம், அதாவது அதற்கு மறுபடியும் குருவானவர் வேறு யாரும் அங்கு வந்திருந்தபடியால் அவர் அந்த அழைப்பை துண்டித்து விட்டார். மறுபடியும் அவர் எனக்கு அழைப்பு விடுத்து திரும்பவும் அதற்கு நல்ல விளக்கங்கள் இருக்கிறார். அதாவது இதுவரை காலமும் நாங்கள் இந்த செய்த தவக்காலம் இன்னொரு என்ன வழிகளில் இருந்தது. ஆனால் இந்த 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 5வது வாரம் அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த சுரூபங்களை மறைக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் இந்த சிலுவையிலேயே இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த சிலுவையிலே, அதாவது இவர்களை ஒரு பக்கம் ஒதுக்கி இனிமேல் இதுவரை காலமும் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள், இந்த சிந்தனைகள், இந்த நற்செய்திகள் எல்லாமே வந்து அந்த திருப்பலியிலே ஒப்புக்கப்பட்டு கட்ட கருத்துக்கள், இது எல்லாத்தையும் நாங்கள் நிறைவுற செய்வோம் என்று சொல்லி சொன்னால் அது இந்த சிலுவையோடையே நாங்கள் போய்கொண்டிருக்க வேண்டும். அதற்காக அந்த சிலுவை, அந்த மற்ற எல்லாவற்றையும் மறைத்து இனிமேல் இந்த வாரங்கள் முழுக்கலும் வந்து, அதாவது பெரிய வெள்ளிக்கிழமை வரும் வரைக்கும் நீங்கள் இந்த சிலுவையோடு பயணிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இதை மறைத்து அந்த சிலுவை, அதாவது அந்த சிலுவை வந்து திறக்கப்படும் போது வெள்ளிக்கிழமை அந்த இது திறக்கப்படும். அதனுடைய பரிமாணம், அதனுடைய முக்கியமான கிறிஸ்தவ மக்களுக்கு தரக்கூடிய, இந்த உலகத்துக்கு தரக்கூடிய அந்த செய்தி என்னவென்று சொல்லி சொன்னால், கிறிஸ்து பாவத்தில் இருந்து உங்களை மீட்டு பரகதிக்கு கொண்டு போக சித்தம் கொண்டார் என்பதுதான். அந்த இதை நிறைவேற்றுவதற்காகத்தான் இதை மறைத்து அங்கே ஒரு வெளிச்சத்தை கொடுத்து தான் உங்களை மீட்பதற்கு எப்போதும் தயாராக பரலோக தந்தையிடம் செல்லுகின்றேன் என்று சொல்லி அந்த செய்தியைத்தான் அந்த அன்றைக்கு அவர் குருவானவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு செய்தி, தங்கை அவர்கள் தொடங்கிய காலத்தில் இருந்து இன்று ஆண்டவர் எங்களுடைய ஜெபம். ஏனென்றால் பிரதானமாக நாங்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, தம்பி நடாமுகனுக்கும் உங்களுக்கும் தன் மகளுக்கும் நல்ல நிறைய ஆசையை இறைவன் வழங்க வேண்டி நாங்கள் எப்போதும் ஒரு நாளைக்கு நான் 3 நேரம் நான் காலை, மதியம், இரவு ஜெபிப்பது வழக்கம். ஆகவே இந்த ஜெபம் என்று அது உண்மையிலேயே பலன் கொடுத்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் ஒரு சிறிய விளக்கத்தை கூறி முடிக்கின்றேன். அதாவது இன்று இதிலே எவ்வளவோ ஆர்வம் கொண்ட மக்களாக இந்த குடும்பம் இருக்கின்றது தான். ஞாயிற்றுக்கிழமையிலே தம்பி கூட
ஒரு சின்ன விடயத்தை எடுத்து அதை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்காக ஒரு பொது சிந்தனையாக்கி அதிலே இன்று நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். எவ்வளவு ஒரு மகிமை, எவ்வளவு ஒரு அழைப்பு, எவ்வளவு ஒரு இறை ஞானம், எவ்வளவு இறை வல்லமை. ஆகவே இதை புரிந்து கொண்டவர்களுக்கு புரியும், புரியாதவர்களுக்கு புரியாது. ஆகவே அதை நாங்கள் எங்களுடைய ஆவிக்குள்ளே அது இறைவன் அவர்களை அழைத்திருக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தியை கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். தொடர்கள் இன்றைய நாளிலே பன்னீர் ஐசக்கும் அன்பு செல்வங்களுக்கும் விசேஷமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தங்கை அண்ணா அவர்களுக்கும் விசேஷமாக இன்னும் ஒரு முறை மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இணைந்து பணியாற்ற வேண்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் கேட்டு என்ன தகவல்கள் தந்த உங்களுக்கு மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து விடுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாணி. வணக்கம். பாருங்களா தரி கங்கா ஸ்டாலினுடையது. ஜேசுவே என் மேய்ப்பரே, காசினியில் உம்மை போல் யாரையும் கண்டதில்லை. இயேசுவே என் மேய்ப்பரே, காசினியில் உம்மை போல் யாரையும் கண்டதில்லை. இயேசுவே சர்வ வல்லமையுடையவரே, சர்வத்தையும் ஆள்பவரே, தீயதை மீட்கவே தீரம் கொண்டீர், நேயம் கொண்டவரை திரித்திடவே, தீவினை அகற்றும் தேவனே, உரையேதுமுள்ளதோ இறைவா, தீவினை அகற்றும் தேவனே, குறையேதுமுள்ளதோ இறைவா, குற்றம் செய்யாதிருக்க அருளும் தேவா, பொல்லாத உலகில் நல்லவர் நீரே, பொல்லாத உலகில் நல்லவர் நீரே, எல்லோர்க்கும் உதவிடும் அன்பான தேவனே, நல்லோருக்காக வழி செய்யும் இயேசுவே, நல்லோனாக்க வழி செய்யும் இயேசுவே, இயேசுவே என் மேய்ப்பரே. நன்றி, வணக்கம் மாணி. சிறப்பு, மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து விடுவோம். நன்றி, வணக்கம். அதாவது இதை இசைத்து தந்த தங்கை அவர்களுக்கும் கங்கா ஸ்டான்லி அவர்களுக்கும் இதை அளவுற பாடிய சகோதரி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் மேலும் மேலும் இறைவன் நிறைந்த அருளை பொழித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விட வருகின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். நானும் வாழ்த்துகிறேன். கங்கா ஸ்டாலினுடைய கவி வரிகளை மிகவும் அளவுடன் விட்டு பாடிய தவமலர் அவர்களுக்கும் அன்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் நான் இன்றைக்கு பாடிய பாடல் சகோதரி தவமலர் அனுப்பி இந்த பாடல்லாம் அந்த கங்கா ஸ்டாலின் சகோதரிக்கும் நிறைந்த நன்றியை சொல்றேன். நான் அந்த பணி தொடர ஈஸ்வரராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் குடும்பத்தில் எல்லோரும் இருக்கணும்னு சொல்லியும் சொல்லி சகோதரி தவமலர் கல்விராஜனுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு பாடல் தொடர்ந்து நான் எழுதி வச்சுட்டு நான் நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஜெயமலை அவர்கள் பொதுச்சிந்தனை இருக்கா? காலை வணக்கம் அனைவருக்கும். பொது சிந்தனை இல்லை, நான் அதான் சிந்தனைகள் தந்தவர்கள் அனைவர்களுக்கும் மற்றது பாடல்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறுவேன். நன்றி நன்றி வணக்கம். செல்வியக்கா வணக்கம். அவர் பூந்தோட்டத்தை விட்டுட்டு ஓடிட்டார். நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். அவங்கள அழகாக பாடி இருந்தீர்கள், மிக மிக சிறப்பு. நன்றி 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 வாணி. நன்றி. வருகின்ற சிந்தனை நேரம் தொகுப்படுத்தாமல் இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம். இணைந்த சிந்தனைகளை இணைத்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.